நமோ நாராயணாய் நமக. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய சென்னந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நான் பாலகோபாலா பக்தி லதா பேசுகிறேன். அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களில் நான் ஒரு சூப்பரான ஒரு மோட்டிவேஷன் சொல்ல போகிறேன். என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம் அனைவரும் இந்த புத்தாண்டிலிருந்து நாம் அனைவரும் சபதம் எடுத்துக்கொள்வோம். உங்களால் நான், என்னால் நீங்கள், அந்த மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். யாருக்காக? நம் இறைவனுக்காக. ஏன் இறைவனுக்காக அப்படின்றப்போ, இறைவனுடைய குழந்தைகள் நாம் அனைவரும் நாம் சந்தோஷமாக இருந்தால் இந்த பிரபஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பிரபஞ்சத்தில் உள்ள விண்கலங்கள் அனைத்துக்கும் நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் கிடைக்கும். என்னது? நம் எண்ணங்கள் விண்ணை நோக்கி பாயும், உண்ணும் உணவும் உடலை நோக்கி பாயும். அதனால் நம் எண்ணங்கள் நன்றாக இருந்தால் இந்த விண்ணுலகத்திற்கு போய் இந்த பிரபஞ்சமே நன்றாக இருக்கும். பாருங்கள், நாம் ஒவ்வொரு குட்டி குட்டி செயல்லையும் இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். என்னன்னு பார்த்தோன்னா, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார். அது இப்போ ரீசெண்டாக கலியுகத்தில் நிறையாவே நடக்குது. ஏன்னு பார்த்தோங்கன்னா, யாருமே நம்ம டைரெக்டாக ஒருத்தவங்க தவறு செய்தாவோ ஒருத்தவங்க கெடுதல் செஞ்சாவோ நம்ம நேருக்கு நேராக பேச முடியல. ஆனால் அவங்க பற்றி இப்படி அப்படின்னு ஒரு குறை சொல்லலாம். ஆனால் குறை சொல்கிறது கூட ஓகேன்னு சொல்லலாம். ஏன்னா பாருங்கள், நான் போனேன், அவங்க எனக்கு இது செய்யலை அது செய்யலைன்றது நமக்கு உரியவங்கள்ட்ட நம்ம கலந்து பேசிக்கலாம். அது கூட ஒரு 10% தப்பு கிடையாது. பேர் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று என்னமோ அவங்கள்ட்ட ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரி சொல்லி நடிச்சுக்கிட்டு, ஆனால் பின்னால் அவங்கள பற்றி நிறைய குறை சொல்கிறவங்க தான் கூடாதுன்றது நாம் இந்த என்ன சொல்கிறது, இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து நாம் சபதம் எடுத்துக்கொள்வோம். இது நிச்சயம் உங்களுக்காக நான், எனக்காக நீங்கள். என்ன அப்படின்னு பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை கேளுங்கள். அதாவது மனிதர்களில் பல வகை உண்டு, அது நமக்கு தெரியும். மகான்கள், சாதுக்கள், எதிர்பாராமல் உதவும் நண்பர்கள், எதிர்பார்ப்புடன் உதவும் நண்பர்கள், நம்மை வெறுப்பவர்கள், அழிக்க துடிப்பவர்கள், நம்மை பொருட்படுத்தாதவர்கள், உறவினர்கள், நற்பண்புகள் உறைவிடமாக திகழ்பவர்கள், தீமைகளை ஒட்டுமொத்தமாகவே உருவமாக தோன்றுபவர்கள். அதாவது என்னென்னா, இந்த மாதிரிலாம் நிறையா பேர் நமது வாழ்க்கை இவர்களுடன் தான் நம்ம வாழ்க்கையே பிணைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா, இப்போ ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருந்தாங்கன்னா 10 பேர் ஒரு ரகமாக தான் இருப்பாங்க. எல்லாரும் ஒரே ரகம்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு தாய் வயிற்றில் பிறந்தாலும் 10 பேர் 10 விதமாக தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் முழுக்க நல்லவர்களுக்கு நடுவில் நம் வாழ்க்கை அமர்ந்திருந்தால் எத்தனை சுகமாக இருக்குமம்மா. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவர் உறவு கலாமை வேண்டும், அதாவது களவாமை வேண்டும் என்று வள்ளலார் கூறுகிறார். காட்டில் வாழும் ஒரு கரடிக்கும் புலிக்கும் கூட அஞ்ச மாட்டேன். ஆண்டவன் மீது பக்தி இல்லாதவர்களும் அன்பு இல்லாதவர்களும் மனிதர்களைக் கண்டால் ஐயோ எனக்கு பயமாக இருக்கிறது என்கிறாராம் திருநாவுக்கரசர். கரெக்டு. அதாவது என்னென்னா, புலிக்கும் காட்டில் வாழும் கரடிக்கு கூட நம்ம அஞ்ச வேண்டாம், இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நாம் அஞ்சணும். பொதுவாக மனிதர்கள் சில வர்க்கத்தினர் நம்மை அழ வைக்கிறார்கள், சிலவர் சிரிக்க வைக்கிறார்கள், காயப்படுத்துகிறார்கள், கண்ணீரை துடைக்கிறார்கள். ஆனால் எப்போதும் எந்த கரங்கள் நம்மை கண் கலங்க வைக்கும், கண்ணீர் துடைக்க வரும் என்றே தெரியாது. ராமன் வாழ்ந்த அரண்மனையில் கூனியும் வாழ்ந்தார். கிருஷ்ணனை கொல்ல தாயைப் போல வேடமிட்டு வந்த அவளுக்கு விஷப்பாலும் புகட்டினாள் பூதகி. கர்ணனின் வாழ்க்கை ரொம்ப கொடுமை. இக்கட்டான சந்தர்ப்பத்தில் முதுகில் குத்துவது மாதிரி தேர் ஓட்ட மறுக்கிறான் யாரு? நம் சல்லியன். ராவணின் கதையை முடிக்க சூர்பனகை என்னும் ஒரு தங்கை. எத்தனை பெரிய ஆளாக இருந்தாலும் சக மனிதர்களால் சங்கடமும் சஞ்சலமும் வந்தே தீரும். நம் உறவுகளிடமோ அல்லது மற்றும் நம் அக்கம் பக்கத்தினரிடமோ யாரிடமும் விட்டு ஓடி போகவோ ஒதுங்கி போகவோ நம்மளால் முடிவதில்லை. விதியின் துணைப்படி சில மனிதர்களுடன் வாழ்ந்தாக வேண்டிய நிர்பந்தம் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன? அதெல்லாம் நம்மளுடைய சஞ்சித்த கர்மவினுடைய மூட்டைகள். அவர்களது குறைநிறைகளோடு ஏற்று வாழ நாம் பழகி கொள்ள வேண்டும். இவ்வளவு கொடியது. அதை நாம் தீபத்திலும் அடுப்பிலும் நாம் அதை பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். மின்சாரத்தை எவ்வளவு ஜாக்கிரதையாக கையாளுகிறோம். அதாவது என்னன்னு பார்த்தாங்கன்னா, சக மனிதர்களுடன் உணர்ச்சி பூர்வமாக ஒன்றி இருக்கிறோம். எல்லாத்தோடையும் நம்ம இப்போ நம்ம கிளாஸ்க்கு நானே போகிறேன், அங்கே பார்த்தா அவங்க நம்மளை போல தான் அவங்களும் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைப்போம். ஆனால் அவர்களும் நம்மளை போன்றவர்களே என்று நினைக்கிறோம். ஆனால் அவர்கள் நமது உணர்ச்சிகளுக்கு ஏற்ப
நடந்து கொள்ள வேண்டும், நம்மளை புரிந்து கொண்டு நமக்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஓகேவா? அப்போ இது ஒரு கதை, குட்டி கதை பாருங்களேன். இது கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் கூட தான் வரும். ஏன்னா இது அவ்வளவு ஒரு தத்துவமான ஒரு சிந்தனை விளக்கமாக. அதாவது ஒரு ஞானி இருக்கிறார். அவர் ஞான விஷயங்களை கற்றுக்கொண்ட ஒரு சீடன் ஒருவன், எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொண்ட ஒரு சீடன் ஒருவன். இந்த ஞானி என்ன செய்கிறாருன்னா, நானே இறைவன், நானே போதிப்பவர், நான் அனைத்து உயிர்களுக்கும் இறைவனும் நானே, அதாவது நானே உபதேசிப்பவர் என்று வாசகங்கள் தத்துவ நுட்பம் அறியாதவர்கள் ஞானியின் மீது கோபம் கொண்டார்கள். அங்கே இருந்தவங்களாம் இவர் தற்பெருமை பேசிக்கிறாரு, இவரே ஞானி, இவரே இறைவன்ட்டு. அப்போ அதில் ஒருத்தவர் ஞானியின் மீது கோபம் கொண்ட ஒருத்தவன், நீயா இறைவன் என்று உரிமினார். ஆம், நான் தான் இறைவன் என்றார் ஞானி. இதனால் கோபம் கொண்ட சிலர் ஞானியின் மீது கல்லை எறிந்தனர். கற்கள் தன் மீது விழும்போதெல்லாம் உறக்க கக்க புக்கன்னு சிரித்தாராம் ஞானி. சீடனுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. அதாவது ஞானி சொல்வது சரிதான் என்று ஊரார் முன் சொல்லும் மன உறுதி அவனிடம் இல்லை. அதாவது என்னென்னா, அந்த சீடனுக்கு ஒரு மன உறுதி இல்லை. அவர் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்ல அவனுக்கு தெரியல. சும்மா நின்று கொண்டு வேடிக்கை பார்த்தாலும், நீ என்ன ஒன்றும் பேசாமல் நிற்கிறாய், நீ என்ன ஞானியினுடைய பக்கமா என்று கேட்டு விடுவார்களே என்று பயம் வேறு. எனவே ஞானியின் மீது கல் வீசுவதாக பாசாங்கு செய்து அருகில் ஒரு செடியில் உள்ள பூக்களை தூக்கி அந்த வேணுங்கனே இவங்கெல்லாம் கல் போடணும். அந்த சீடன் இது எதுக்குன்னா, இது வரும் பாருங்கள், இதோட என்னுடைய அனுபவம்லாம் வரும். பூக்களை பறித்து அவர் மீது, யார் மீது, அந்த ஞானியின் மீது அந்த சீடன் எழுந்தார். ராஸ்கல், நீயா இறைவன் என்றபடி அவன் மீது பூவை வீசினார். தன் மீது பட்டதும் ஞானி அழ ஆரம்பித்தார். ஏன்னா மற்றவங்களாம் கல் போட்டப்ப அவர் அழலை. ஆனால் இந்த சீடன் போட்ட உடனே, ஒரு பூவை போட்ட உடனே அழ ஆரம்பித்தார். சிறிது நேரத்தில் எல்லாரும் கல் வீசிய கூட்டமெல்லாம் கலைந்தது. உடனே ஞானியை பார்த்து கேட்டார், கல் வீசும் போது நீங்கள் சிரித்து கொண்டீர்கள், நான் பூதானே அவர்களுக்காக வீசினேன் என்றோன்னு கேட்டோன்னே மற்றவர்கள் அசடர்கள் என்று தத்துவம் பற்றி அவர்களுக்கு, என்னுடைய தத்துவத்தை பற்றி அவர்களுக்கு தெரியாது. எனவே அவர்கள் கல்லால் அடித்த போது அவருடைய அறியாமை என சிரித்தேன். ஆனால் நீ என்னுடன் இருந்தவன், எனது தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவன், நீயே பாசாங்குக்காரனாக மாறி பூவால் அடித்ததால் நான் அழுதேன். நான் அழுதது என்னை நீ ஏமாற்றிவிட்டாய் என்பதற்கு அல்ல, எத்தனை கற்று நீ ஏமாளியாகவே இருக்கிறாயே என்பதற்கு சிந்திய கண்ணீர் அது என்றார் ஞானி. மிக நெருங்கியவர்கள் கூட, அதாவது நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் நமது துக்கத்துக்கும் கோபத்துக்கும் காரணமாக இருக்கும். உறவுகளுடன் எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டால் துக்கம் இல்லை. மேலும் ஒவ்வொரு நபரையும் நன்றாக பழகி கொள்ளவும் நாம் முயற்சிக்க வேண்டும். அதாவது என்னென்னா, மாங்காய் மரத்தில் ஆப்பிள் பழுக்கவில்லையே என்று யாரும் வருத்தப்படுகிறோமா? இல்லையே. அதே போல்தான் ஒவ்வொரு மனிதருக்கும் சில சுபாவங்கள் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களது குணத்துக்கும் விரோதமான செயல்களை அவர்களிடமிருந்து நாம் எதிர்பார்க்கக்கூடாது. அதற்காகத்தான் இவர்களிடம் குணமாற்ற நிகழ்வு ஏற்பாடு அதற்கு முயற்சிக்கவும் கூடாது என்று கருதிவிடக்கூடாது. மனிதனுடைய சில குறைகளை நாம் துடைத்து விட வேண்டும். மனிதர்கள் ஒவ்வொரும் அவரவருக்கு உரிய உணர்ச்சிகள் மற்றும் தேவைகளுடன் இயங்குகின்றன. ஒவ்வொரு மனிதனுக்கும் இடையில் புத்தியில், மனதில், உடல் பலத்தில் வேறுபாடு நிறைந்துள்ளன. நாம் தான் அந்தந்த மனிதர்களை புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து விட்டு பிடித்து வாழ வேண்டும். இல்லையெனில் ஏமாற்றம் நமக்குத்தான். தத்துவம் என்ன, என்னுடைய அனுபவம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்படி தான். நம்ம ஒருத்தவங்க மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு அவங்க இன்னொருத்தவங்களை பிடிக்காமல் அவங்களுடைய விஷயத்தெல்லாம் நம்மள்கிட்ட சொல்லும்போது, அவங்கள நமக்கு பிடிச்சா கூட, அவங்க நமக்கு பிடித்தவர்கள் சொல்லும்போது அது நமக்கு பிடித்தவர்களாக இருந்தால் கூட நமக்கு அவங்கள பிடிக்காமல் போயிடும். கடைசியில் பார்த்தாங்கன்னா அவங்க இருவரும் ஒன்று சேர்ந்து கடைசியில் அவங்க எந்த மனசில் எந்த சஞ்சலமும் இல்லாமல் அவங்க ஒன்று சேர்ந்து பழகிக்கொள்வாங்க. ஏனென்றால் அவர்கள் எனக்கு நிறைய விதத்தில் உதவி செய்கிறார்கள் என்பதை நினச்சிக்குவாங்க. ஆனால் நமக்கு அந்த பிடித்தவர்கள் மீது நமக்கு வெறுப்பு உண்டாகும். சிலவங்க என்ன செய்வாங்கன்னா, சிலவங்க ஒருத்தவங்க பழகணும்னா எல்லாரும் நம்மக்கிட்டே தான் அன்பாக இருக்கணும், நம்மக்கிட்ட தான் பேசணும், நம்மக்கிட்ட தான் பழகணும்னு சொல்லி சிலவங்க சில விஷயத்தை வேறு மாதிரி அவங்க
வேறு மாதிரி அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நிறைய இந்த மாதிரி பெரிய பெரிய குடும்பத்துலலாம் நடக்குமா. ஆனால் இப்போ தான் நானும் புரிஞ்சு கொண்டேன். என்ன புரிந்து கொண்டேன்னா, நம்ம வந்து மற்றவர்கள் வந்து நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து சிந்தித்து நாம் செயல்பட வேண்டும். நாம் அவர்களுக்காக வாழும் வரையில் அவர்களுடைய நேர்மையின்மை, வஞ்சகம், புரட்டு, பித்தலாட்டம், அன்பின்மை ஆகிய அனைத்தும் நம்மை துன்புறுத்தும். ஆனால் நாம் புரிந்து கொள்ளவே மாட்டோம் கடைசி வரை. புரிந்து கொள்ளும்போது அது நமக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்கும் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு வருத்தம் வந்து நமக்கு வந்து வியாதியோடைய உடல் வலியோட மனவலி வந்து நமக்கு அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கும். அதனால தான் வந்து அதான் சொல்வார் மகரிஷி, என்ன சொல்வார், அன்பும் கருணையும் செலுத்துங்கள், பாசமும் பற்றும் வைக்காதீர்கள் என்று சொல்வார். அதனால் நாம் இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து யாரை பற்றியும் புறம் கூறாமல் நாம் இருக்க வேண்டும். புறம் கூறுவது மட்டுமல்லாமல் உள்ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசாமல் இருந்தால் போதும். அப்படி நீங்கள் நாம் பேசினால் நம்மளுடைய உடம்பு வந்து உள்ளுக்குள்ளே வந்து தீயாகி நம் உடலையே எரித்துவிடும். அதை தான் சொல்கிறோம். ஏன்னா இந்த புத்தாண்டிலேருந்து நாம் அனைவரும் சபதம் எடுப்போம். ஏன்னா இதெல்லாம் வந்து நானும் ரொம்ப கஷ்டப்படுத்தின விஷயம். நானும் ரொம்ப எல்லாத்தையுமே நம்பி எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிப்பேன், சொல்லுவேன். ஆனால் அது நமக்கு திருப்பி ரியாக்ட் வராத போது நம்ம கஷ்டப்படுவோம். அதனால் எல்லாமே அளவோடு பழகி வளமோடு வாழுமாறு இந்த புத்தாண்டிலேருந்து கேட்டுக்கொள்கிறேன். ஓகேவா? ப்ராமிஸ். ஓகே, பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, மை சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்.